லாஸ்ட் இயர் வேர்ல்ட் சண்டே ஸ்கூல் டே நம்ம எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் தானே. மெராக்கி தீம்ல லாட்ஸ் ஆஃப் காம்படிஷன்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ்லாம் வாங்கணுமே, ஞாபகம் இருக்கா? ஹே, அதுக்கா இவ்வளோ சேட்? இந்த வருஷம் கூட நம்ம சண்டே ஸ்கூல் ஃபேமிலி வேர்ல்ட் சண்டே ஸ்கூல்ல விர்ச்சுவல் சண்டே ஸ்கூல் டேயா செலிப்ரேட் பண்றாங்க. ஓ அப்படியா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி நீங்க சேடா இருக்கீங்களா? இப்போ உங்களை சந்தோஷப்படுத்த போறோம். வாங்க வாங்க, குயிக்கா ரெடி ஆகுங்க. எல்லா குட்டீஸ், அக்கா, அண்ணா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கூப்பிட்டுக்கோங்க. லாஸ்ட் அவங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் இருக்கு. விர்ச்சுவல் சண்டே ஸ்கூல் செலிப்ரேஷன் தீம் சொல்லுவா ஃப்ரெண்ட்ஸ், nurturing the faith, விசுவாசத்தை வளர்ப்பது. நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணணும் தானே. நம்ம பசங்க நம்ம எல்லாரையும் bless பண்ணி வைக்க போறாங்க. எல்லாரும் இயேசுப்பா கிட்ட பேச ரெடியா? இறைவேண்டல் செய்வோம். நல்ல பிதாவே, சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலயத்தின் எல்லா சிறு பிள்ளைகளை நீரை பெயர் சொல்லி அழைத்து, நீரை பிதாவே அவர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியை தந்து வருகிறீர். நல்ல பிதாவே, அனைத்து பிள்ளைகள் விசுவாசத்தில் வேரூன்றி அவருடைய பெற்றோர்கள் ஆசிரியர்களிடத்தில் கற்றுக்கொள்கின்ற எல்லா ஆவிக்குரிய விஷயங்களை காரியங்களை நீரே அவர்களுக்குள் விதையாக நீர் புதைத்து வைத்திருக்கிறீர். அந்த விதைகள் சுவாமி மலர்ந்து அது வளர்ந்து 30, 60, 100 பலன் தருகின்ற ஒன்றாக நீரே மாற்றி தருகிறீர். அநேக பிள்ளைகளை நீர் பிதாவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிறப்பாக வழிநடத்தி வந்து அவர்களே ஆசிரியர்களாக மாறியிருக்கிறார்கள். இதே ஆலயத்திலே சிறு பிள்ளைகளாக இருந்து இப்பொழுது ஆசிரியர்களாக பணிபுரிந்து வருகின்ற அநேகரை நாம் பார்க்கும் பொழுது சுவாமி நீர் எவ்வளவு விசுவாசமுள்ள கடவுள் என்பதை நினைத்து பார்க்கின்றோம், உணர்கின்றோம். நல்ல பிதாவே, இந்த பிள்ளைகளுக்கு நன்றாக பாடவும், இசை கருவிகளை வாசிக்கவும், உடைய வார்த்தைகளை மனப்பாடமாக படித்து பல இடங்களிலே மக்களுக்கு முன்பாக தைரியமாக சொல்லவும் நீரே பிதாவே அவர்களுக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறீர். நல்ல பிதாவே, அவர்களை நன்றாக வழிநடத்தி முன் செல்கின்ற ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆலயத்தின் எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒப்படைப்போடு தொடர்ந்து அவருடைய பணியை செய்ய நீரை கிருபை பாராட்டியுள்ளோம். அவர்களுக்கு நீ தந்திருக்கின்ற அழைப்புக்காக நன்றி. அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாக அவர்கள் தொடர்ந்து வாழ நீரே பலனை தாரும். நல்ல பிதாவே, அனைத்து பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காகவும் இந்த நாளிலே விசேஷமாக ஜெபிக்கின்றோம். நீர் இந்த பிள்ளைகளுக்கு தந்திருக்கின்ற இந்த நல்ல பெற்றோர்களுக்காக நன்றி. உலகத்திலே பார்க்கும் பொழுது அநேக பிள்ளைகள் பெற்றோர்கள் இல்லாமல் அவர்கள் வளர்ந்து வருகின்ற சூழ்நிலைகள், தாயுடைய அன்பை தந்தையாருடைய அன்பை இழந்து வளருகின்ற பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளையும் இந்த நாளிலே நினைவு கூர்க்கிறோம். நீரே சுவாமி அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நன்மைகளை தந்து வழிநடத்திடும். சிறு பிள்ளைகளுடைய ஹோலிஸ்டிக் குரோத்துக்காக இந்த நாளிலே ஜெபிக்கின்றோம். திருச்சபையாக அவர்களுக்கு விசுவாசத்தின் மன்னாவை எடுத்து கொடுக்கின்றார்கள். அந்த பிள்ளைகள் விசுவாசத்திலே வளர்ந்து வேரூன்றி இந்த சபையிலும் சமுதாயத்திலும் அதிக பலனை தருகின்ற ஆவியின் கனியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அவருடைய எதிர்காலத்தை நீரை பொறுப்பேற்றுக் கொள்வீராக. நல்ல பிதாவே, இந்த ஆலயத்தில் இருக்கின்ற இந்த பிள்ளைகள் பல இடங்களுக்கு சென்று வசனத்தை தைரியமாக சொல்லவும், நல்ல பிதாவே பலவிதமான பைபிள் காம்படிஷன்ஸில் பங்கு பெறவும், பரிசுகளை வாங்கவும் நீர் அவர்களுக்கு வாய்ப்பை தந்திருக்கிறீர். அவர்களுக்கு தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறீர். நல்ல பிதாவே, தர்மையான பிள்ளைகளுக்காக நன்றி. வருகின்ற நாட்களிலே ஆண்டுகளிலே குடும்பத்திலும் இந்த திருச்சபையிலும் சமுதாயத்திலும் இந்த பிள்ளைகள் இந்த ஆலயத்தில் கற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராக. நீரே இதற்காக பொறுப்பேற்று கொண்ட எல்லா பரிபாலன குழுவின் அங்கத்தினர்களுக்காக, விசேஷமாக சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுடைய சூப்பரிண்டென்டென்ட்காக,
எல்லா ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய அவர்களை பொறுப்பேற்றுக்கொள்ளும், நிறைய அவர்களை வழிநடத்திடும். உடைய பொறுப்பிலே அவர்கள் சந்தித்தவர்களுடைய புதிய புதிய சவால்களை, தடைகளை சுவாமி அவர்கள் கடந்து முன் போக நிறைய ஞானத்தை, பொறுமை தந்து வழிநடத்திடும். நல்ல பிதாவே, அவருடைய முயற்சிகளை நீரே ஆஸ்வதியும். இந்த வழிபாட்டை நீர் பொறுப்பேற்றுக் கொண்டதற்காக நன்றி. இதை எங்களுக்கு அனைவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றித்தார். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Thank you, Pastor Uncle. Virtual World Sunday School-க்கு அழைப்பு தர வராங்க நம்மளோட மிராக்கிள் குட்டி. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காகவும் உமது பேரன்புக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நன்றியும் துதியும் நிறைந்த இருதயத்தோடு உமக்கு முன்பாக வந்திருக்கிறோம். இவ்வாராதனை முழுவதிலும் நீர் எங்களோடு இருந்து உம் பிரசன்னத்தை நாங்கள் உணர நீர் எங்களுக்கு உதவி அருளும். எங்களுடைய பாடல்களும் எங்களுடைய திறமைகளும் உம்முடைய பார்வையில் ஏற்புடையதாய் இருக்க உதவி செய்யும். ஆமென். Thank you, Miracle. இம்மட்டும் நடத்தினால் நம்ம ஏசப்பா கிட்ட பாவத்தை அறிக்கை செய்து துதித்து நன்றி சொல்லி ஜெபிக்க நம்ம அண்ணாக்கா வராங்க. பாவ அறிக்கை ஜெபம். ஜீவனுள்ள பிதாவே, உமக்கும் உம்முடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியாமல் போனதை மன்னியும். எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம். உமக்கு பிரியமில்லாமல் செய்த குற்றங்களையும் பிழைகளையும் தயவாய் மன்னியும். உம்மை விட்டு வழி விலகி சென்ற நாட்களுக்காக வருந்துகிறோம். இனி அப்படி நடக்காமல் இருக்க உம் கிருபை தாரும். உமக்கு பயப்படாமல் வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் செய்த அனைத்து மீறுதல்களையும் தயவாய் பொறுத்து கொள்ளும். உம்மிடத்தில் இரக்கங்கள் ஏராளம் உண்டு. எங்களை சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். தீய நண்பர்களின் செயல்பாடுகளுக்கு துணை போகாமல் எங்களை காத்தருளும். எங்கள் பாவங்களை கழுவி நீர் விரும்பும் தூய்மை பரிசுத்தம் எங்களுக்குள் வெளிப்பட கிருபை தாரும். உம் பிள்ளையாய் உமக்கு பிரியமாய் எப்போதும் நடக்க விரும்புகிறோம். இரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எங்களுக்கு தாரும். உம்மை போல் எம்மை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். போற்றுதல் ஜெபம். சர்வ உலகத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மையே நாங்கள் போற்றுகிறோம். நீர் சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ சிருஷ்டிகர். உமக்கு ஒப்பானவர் விண்ணிலும் மண்ணிலும் எவரும் இல்லை. ராஜாவாகிய எங்கள் தெய்வமே, உம்மை போற்றி வணங்குகிறோம். எங்களை உம் சாயலாய் அழகாய் படைத்தவரே, உம்மை உயர்த்துகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அனைத்தையும் செய்து முடிக்கும் வலிமை உள்ளவரே, உம்மை போற்றி துதிக்கிறோம். துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் புகழுக்கும் பாத்திரரே, உம்மை போற்றவும் வணங்கவும் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாழ்வுக்காக நன்றி. உம்மை சந்திக்கும் நாள் வரை ஓயாமல் உம்மை பாடி போற்றுவோம். எங்கள் வாழ்வும் வார்த்தைகளும் உம் துதியாக மாறட்டும். உம் ஒருவருக்கே ஆராதனை செலுத்தி இயேசுவின் மூலம் அனைத்தையும் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நன்றி ஜெபம். அன்புள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேசமெங்கும் பரவும் கொள்ளை நோய்களிலிருந்து இந்த நாட்களில் எங்களுக்கு நீர் கொடுத்த எல்லா சுகத்திற்காக ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பெற்றோருக்காக நன்றி. நீர் கொடுத்த அனைத்து உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, அயலாருக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த நல்ல உடன்பிறப்புகளுக்காக நன்றி. எங்களது போக்கிலும் வரத்திலும் எங்களுக்கு பாதுகாப்பாய் துணையாய் இருப்பதற்காக நன்றி. எங்களுடைய தேவைகளை இதுவரை சந்தித்து நிறைவாக்கின உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல திருச்சபைக்காக நன்றி. குறிப்பாக ஞாயிறு பள்ளிக்காக, ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்காக, எங்கள் போதகர் மற்றும் எங்களை நல்வழிப்படுத்தும் யாவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. எங்களை இரட்சித்ததற்காக நன்றி.
நீர் எங்களுக்கு கொடுத்த அனைத்து நன்மைகளுக்கும் நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து உமக்கு பிரியமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜீவ காலம் முழுவதும் உமக்காக வாழ வேண்டும் என இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வராங்க. எல்லாரும் வேதத்தை திறந்து வசனத்தை கவனிப்போமா? வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 26 முடிய. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகளின் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழுவாள். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. வாசிக்க வேண்டிய நிருபவாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவஸ்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். நிருபவாக்கியம் வாசித்து முடிந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம ப்ரோகிராம்க்குள்ள போறோம். சூப்பர் குட்டீஸ், இப்போ நம்ம பைபிள்ல உள்ள ஆகமங்களையும் அதிகாரங்களையும் ஒரு குட்டி தம்பி சொல்றது கேட்போமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பைபிள்ல அதிகாரங்களையும் ஆகமங்களையும் சொல்ல போறேன். ஆதியாகமம் 50, யாத்திராகமம் 40, லேவியராகமம் 27, என்னாகமம் 36, உபாகமம் 34, யோசுவா 24, நியாயாதிபதிகள் 21, ரூத் 4, 1 சாமுவேல் 21, 2 சாமுவேல் 24, 1 ராஜாக்கள் 22, 2 ராஜாக்கள் 25, 1 நாளாகமம் 29, 2 நாளாகமம் 36, எஸ்ரா 10, நெகேமியா 13, எஸ்தர் 10, யோபு 42, சங்கீதம் 150, நீதிமொழிகள் 31, பிரசங்கி 12, உன்னத பாட்டு 8, ஏசாயா 66, எரேமியா 52, புலம்பல் 5, எசேக்கியேல் 48, தானியேல் 12, ஓசியா 14, யோவேல் 3,
Amos 9, Obadiah 1, Jonah 4, Micah 7, Nahum 3, Habakkuk 3, Zephaniah 3, Haggai 2, Zechariah 14, Malachi 4, Matthew 28, Mark 16, Luke 24, Johann 21, Apostle 28, Romans 16, 1 Corinthians 16, 2 Corinthians 13, Galatians 6, Ephesians 6, Philippians 4, Colossians 4, 1 Thessalonians 5, 2 Thessalonians 3, 1 Timothy 6, 2 Timothy 4, Tito 3, Philemon 1, Hebrews 13, Jacob 5, 1 Peter 5, 2 Peter 3, 1 Johann 5, 2 Johann 1, 3 Johann 1, யூதா 1, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22. Thank you. Super குட்டி. A to Z memory verse-ல Jevin and Jeffrey வராங்க. A. Above all else, guard your heart, for everything you do flows from it. B. Be strong and courageous. Don't be afraid. Don't be discouraged. For the Lord your God is with you wherever you go. C. Create in me a clean heart, O God. D. Do not say to your neighbor, come back later, I'll give it tomorrow, when you now have it with you. E. Every good and perfect gift is from above. F. For I know the plans that I have for you, plans to prosper you and not to harm you. G. Give thanks to him and praise his name. H. Honor your father and mother, which is the first commandment with a promise. I am the way and the truth and the life. J. Jesus said, I am the light of the world. Whoever follows me will never walk in darkness. K. Know that the Lord is God. L. Love the Lord your God with all your heart, soul, might and strength. Yeah, my mouth will speak in praise of the Lord. N. Nothing in all creation will be able to separate us from the love of God. Oh, my strength, I watch for you. P. Praise be to the Lord, for he has heard my cry for mercy. Quench not kill, quench not the spirit. R. Rejoice in the Lord always. I'll say it again, rejoice. Yes, shout for joy to the Lord, all the earth. T. The Lord made his people very fruitful. He made them too numerous for their foes. Uphold me, and I will be delivered. V. Very early in the morning, while it was still dark, Jesus got up, left the house, and went to a solitary place where he prayed. W. We love him because he first loved us. X. Examine yourselves to see whether you're in faith. Y. You are the light of the world. Z. Zacchaeus, come down immediately. I must stay at your house today. Thank you. Sama குட்டீஸ், இப்போ நம்ம World Sunday School பத்தி தெரிந்து கொள்ளலாமா? Jonah and Jessna coming. Wish you a happy World Sunday School Day. Jonah, what is Sunday School Day? The first Sunday of November month is celebrated as World Sunday School Day. Oh, okay. Do we
friendship and fellowship in the church. We learn how to be a good leaders. We learn how special we are. We learn how to have fun in the right way. How do we learn about God? Yes, Bible says knowledge of God is the beginning of wisdom. Creator is well known by his creation. God created the universe, world and all in it. Psalms 19:1 says, heavens declare the glory of God. The firmament shows his handiwork. Yes, friends, we should meditate on his creation. Awesome, kudos. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு போரிங்கா இருக்கா? இப்ப நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பப்பட் ஷோ யார் வராங்கன்னு தெரியுமா? திருச்சில இருந்து மோகன்ராஜ் அங்கிள் வராங்க. அவங்க நமக்கு பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இயேசுவோட வசனத்தை தந்து பப்பட் ஷோ பண்ண போறாங்க. Are you all ready? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த காணொலி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அகில உலக ஓய்வுநாள் பாடசாலை தினத்தில் உங்களுக்கு செய்தி கொடுப்பதற்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் பேசவும் சிறுவர்களுக்கும் பெற்றோருக்கும் ஏற்ற செய்தியை கொடுப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுத்த நமது சபை போதகர் ரெவரண்ட் சுதாகர் ஜோஷுவா ஐயா அவர்களுக்கும், சண்டே ஸ்கூல் சூப்பரிண்டென்ட், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் உங்க ஒவ்வொருத்தருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்குன்னு சொல்லி ஒரு சிறப்பு வசனத்தை நான் வச்சிருக்கிறேன். ஒரு அழகான தலைப்பு கொடுத்திருக்காங்க, நர்ச்சரிங் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் வளருதல் அல்லது விசுவாசத்தில் வளர்க்கப்படுதல் எப்படின்னா எடுத்துக்கலாம். ஆமா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். பிள்ளைங்க கவனிச்சுக்கோங்க. சொல்லி தர்றதுக்கு நான் என்னுடைய ஃப்ரெண்டை கூப்பிட போறேன். அந்த ஃப்ரெண்டுக்கு உனக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுப்பார். ஃப்ரெண்டை கூப்பிடலாமா? ஓகே. மோகன் எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இந்த ஃப்ரெண்ட்ஸ் புதுசா போசூர் பிள்ளைங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஆனா இப்பதான் பாக்குறீங்க நினைக்கிறேன். ஓகே, இதுதான் என் ஃப்ரெண்ட். ஹலோ அங்கிள், குட் மார்னிங் சொல்லிப்பாங்களா? குட் மார்னிங் சில்ட்ரன். சரி, உன் பேர் என்ன? என் பேர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்னா ஒன்னும் புரியலையே. கொஞ்சம் அங்கிள், அது தமிழ் பேரு, நான் அதை இங்கிலீஷ்ல மாத்திக்கிட்டேன். ஓ, தமிழ் பேரை இங்கிலீஷ்ல மாத்திக்கிட்டியா? சரி, உன் தமிழ் பேரை சொல்ல. ஐயோ அங்கிள், வேணாம் அங்கிள், சிரிப்பாங்க அங்கிள். யாரும் சிரிக்க மாட்டாங்க, சொல்லு. உங்க காதல சொல்றேன், என் காதல சொல்றேன். ஓகே, கொண்டசாமியா? அங்கிள் கொஞ்சம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் கொண்டசாமிய கொஞ்சம் ஸ்டைலா வச்சுக்கிறேன், அப்படித்தானே? எஸ் அங்கிள். ஓகே, பரவாயில்ல. சரி கொண்டசாமி அங்கிள் கொஞ்சம். சரி கொஞ்சம். இன்னைக்கு நர்ச்சரிங் இன் ஃபெய்த், அப்படிதான் தீம், விசுவாசத்தில் வளருதல். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பைபிள் வசனம் சொல்லி கொடுத்தா சொல்லுவாங்க அங்கிள். சூப்பரா சொல்லுவாங்க. அங்கிள், ஒரு சூப்பர் வசனம் இருக்கு அங்கிள். ஒரு சூப்பர் வசனம் இருக்கா? எங்க இருக்கு? 1-2-3. ஓகே, நீ ஃபர்ஸ்ட்ல தமிழ்ல சொல்லணும், அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லிக்கணும். ஷூர் அங்கிள். ஓகே, ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லு, இப்ப கொஞ்சம் சொல்ல நீ பின்னாடி சொல்லணும். ஓகே, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். 1 பேதுரு 2:3. எஸ், யூ ஆர் ரைட். ஓகே, அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, இப்ப கொஞ்சம் உனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பான், கவனிச்சுக்கோ. ஓகே கொண்டசாமி அங்கிள் கொஞ்சம். ஓகே கொஞ்சம் சொல்லு. ஓகேலாம். Us newborn babies long for the pure milk of the word that with it you may grow. Yes, very good. Okay, as newborn babies long for the pure milk of the word, that with it you may grow. First Peter 2:2. தமிழ்ல
1 2 1 இங்கிலீஷ்ல 2 2. ஓகே ஓகே, அண்ணனுக்கு சேஞ்ச் இருக்கு, பரவாயில்ல. ஓகே கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம். இப்போ மோகன் அங்கிள் வந்து இந்த குட்டி பையன் ஒரு கதை சொல்ல போறேன். சொல்லிட்டு நான் வந்து அப்புறம் திருப்பி வரலாம். ஓகே, ரைட். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். நர்ச்சரிங் இன் ஃபெய்த். நர்ச்சர்னா வளர்றது, வளர்க்கப்படுறது. குழந்தை பிறந்த என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, 1 hour ஒரு வாட்டி பேபிக்கு அம்மா மில்க் கொடுப்பாங்க. எதுக்கு? அது வளர்றதுக்கு. அப்போ ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கும் நம்ம என்ன முதல்ல ஆண்டு ஏற்றுக்கொள்வோம், அப்புறம் குழந்தை மாதிரி இருப்போம். அப்போ திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள், பைபிள் வேர்ஸ். ஓகே, அப்புறம் நமக்கு டெய்லி சாப்பிட்றோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், லஞ்சு சாப்பிட்றோம். எதுக்கு? நமக்கு ஸ்ட்ரென்த்துக்கு, வளர்றதுக்கு. அப்போ ஆவிக்கிரவத்தில் நான் வளர்றதுக்கு என்ன பண்ணோம்? இந்த பைபிள் வசனம். ஓகே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும் பாவிட வழியில் இல்லாமலும் உம்முடைய வேதத்தின்படி வாஞ்சியா இருக்கிற மனுஷன், இரவு தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி நம்ம பைபிள் வாசிக்கிறோம். ஓகே, சங்கீதம் 1. ஓகே, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக உட்காரமடத்தில் உட்காராமலும். ஓகே, வாக் நாட், ஸ்டாண்ட் நாட், சிட் நாட். இந்த 3 வச்சுக்கணும். வாக் நாட், ஸ்டாண்ட் நாட், சிட் நாட். இது 3 தான் கான்செப்ட். ஓகே, உங்களுடைய வசனத்துல இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ பைபிள் வசனம், பிரேயர், இது எனக்கு வளர்றதுக்கு உதவி செய்யும். நான் இப்போ ஒரு குட்டி பொண்ணுடைய கதை மட்டும் சொல்ல போறேன். ஒரு சம்பவம், இது கதை கிடையாது. அவ வந்து ஒரு 7 வருஷம் தான் அந்த உலகத்துல உயிரோடு இருந்தா. 7 வயசுல அவ இந்த உலகத்தை விட்டு போயிட்டா. ஆனா அவ பண்ண ஒரு பெரிய காரியம், அவளுக்கு விசுவாசம். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி, பெரிய ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய பேப்டிஸ்ட் டெம்பிள் சர்ச் பிலடெல்பியால இருக்கு. ஓகே, அந்த ஸ்டோரியை மாத்திரம் இப்ப நான் பார்க்க போறேன். ஓகே, இப்ப நல்லா கவனிக்க போறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் பெரியவங்களுக்கும் ஒரு ஷார்ட்டா பேசி முடிக்க போறேன். ஓகே, த ஸ்டோரி ஆஃப் 57 cents. 57 cents என்னது? அமெரிக்காவில் வந்து சென்ட்ஸுமாங்க, நமக்கு பைசா. 1 பைசா, 2 பைசா, 50. இப்போ 50 பைசா எல்லாம் வேல்யூ கிடையாது. இப்போ 1 ரூபாயில தான் வேல்யூ. ஓகே, 57 cents, 57 பைசா. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. இதுல என்ன கதை இருக்கு? ஆமா, இவ பேர் வந்து ஹேட்டி மே வயாட். ஹேட்டி மே வயாட். இவ வந்து 1877ஆம் ஆண்டு பிறந்தா. ஒரு மே மாதம் 16ஆம் தேதி 1877 பிறந்தா. அதே நேரத்துல 1884ஆம் ஆண்டு மார்ச் 16ஆம் தேதி இறந்து போயிட்டா. 7 வயசு ஆகிறதுக்கு முன்னாலேயே அவ இறந்து போயிட்டா. பிலடெல்பியா. ஓகே, இங்கதான் இருக்கு. இந்த ஹேட்டி மே வயட்டு கதை என்ன தெரியுமா? இவ வந்து 5 வயசா இருக்கும்போது அவ சர்ச்சுக்கு போயிட்டு என்ன பண்ணா, அவளுக்கு சண்டே ஸ்கூலுக்கு போனா. சண்டே ஸ்கூல்ல உள்ள போன உடனே சொல்லிட்டாங்க, ஏய் நீ ரொம்ப குட்டி பிள்ளையா இருக்க, உன்னை உட்கார வைக்கிறது இடம் கிடையாது, தயவு செய்து நீங்க வர, நீ வெளியே போ, நீ வந்து உங்க அம்மா அப்பாவோட போய் சர்ச்சில் உட்காந்துக்கோ. ஹேட்டிக்கு ரொம்ப கவலையா போச்சு. அப்படியே வெளியே உட்காந்து அழுதுட்டு இருந்தா, அழ ஆரம்பிச்சுட்டான். அப்போ அந்த நேரத்துல அங்க பாஸ்டர் வந்தார். அந்த பாஸ்டர் வந்து ரசல் கான்வெல். ரசல் கான்வெல் இந்த பாஸ்டர் அங்க வந்து என்ன பண்ணாரு, ஹேட்டி கிட்ட கேட்டாரு, ஏன் அழுற ஹேட்டி? அங்க பாஸ்டர் அங்கிள், என்ன சண்டே ஸ்கூலுக்கு போனேன், அங்க வந்து என்ன உட்கார இடம் கிடையாது, நீ குட்டி பிள்ளையா இருக்க, போன்னு சொல்லிட்டாங்க. என்ன தெரியுமா பண்ணாரு இந்த பாஸ்டர்? அவளை கூட்டிட்டு அந்த சண்டே ஸ்கூலுக்கு போனார். அவளுக்குன்னு சொல்லி இடத்த கண்டுபிடிச்சு உட்கார வச்சுட்டார். அப்புறம் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் சொன்னாங்க, இவளை வந்து நீங்க அனுப்பக்கூடாது, அவ இருக்கட்டும். அப்ப பார்த்தா ஹேட்டியும் இந்த பாஸ்டர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஹேட்டி வந்து சர்ச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணுவான், பாஸ்டர் அங்கிள்கிட்ட பேசுவா, போயிடுவான். அப்புறம் 2 years கழிச்சு பாஸ்டர் அங்கிளுக்கு ஒரு செய்தி வந்துச்சு, ஹேட்டி பாஸ்ட் அவே, ஹேட்டி இறந்து போயிட்டா. அந்த பாஸ்டர் அங்கிளுக்கு ரொம்ப கவலையா போச்சு. குட்டி பிள்ளை இறந்துட்டு, என் ஃப்ரெண்டா இருந்தாலே. அப்புறம் போனாங்க. ஃபியூனரல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹேட்டியோட அம்மா அப்பா பாஸ்டர் அங்கிள் கிட்ட, ஹேட்டி வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பர்ஸ்ல 57 cents காசும் ஒரு சின்ன குட்டி அவ கையெழுத்துல ஒரு லெட்டரும் அந்த பாஸ்டர் அங்கிள் கொடுக்க சொன்னாங்க. அதுல போட்டுச்சு, எழுதிட்டு, பாஸ்டர் அங்கிள் நம்ம சர்ச் ரொம்ப குட்டியா இருக்கு, சண்டே ஸ்கூல் ரொம்ப குட்டியா இருக்கு, அதை பெருசா கட்டுறதுக்கு நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன், நீங்க பெருசா கட்டுங்க, அப்ப என்ன மாதிரி நிறைய பிள்ளைங்க அங்க வந்து உட்காருவாங்க.
பாஸ்டர் எங்களுக்கு ரொம்ப ஹார்ட்டே உடைஞ்சு போச்சு. 57 காசு தான், 57 சென்ட்ஸ் தான், ஆனா அவளுக்கு விசுவாசம். அடுத்த சண்டே பாஸ்டர் எங்களுக்கு இந்த ஸ்டோரியை சொன்னார், கண்ணீரோட சொன்னார். குட்டி பிள்ளை 57 சென்ட்ஸ் கொடுத்துருக்கா, நமக்கு சர்ச்சு பெருசா கட்டணும், சண்டே ஸ்கூல் பெருசா கட்டணும்னு சொல்லி என்ன தெரியுமா பண்ணாங்க, ஒவ்வொரு சென்ட்ஸா ஏலம் விட்டாங்க. ஒரு காசு ஏலம் விட்டா அப்படி இருக்கும், நிறைய பேர் நிறைய காசு கொடுத்து அதை ஏலம் எடுத்தாங்க. அப்புறம் ஒரு சேரிட்டி ஒன்று ஒரு ஃபார்ம் பண்ணாங்க. ஹேட்டியுடைய விசுவாசத்துக்காக என்னன்னா பெருசா கட்டணும்னு சொல்லி ஃபண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபண்ட் ரைஸ் பண்ணி பெரிய சர்ச்சை கட்டிட்டாங்க. அதான் சண்டே ஸ்கூல் பில்டிங் பெருசா கட்டிட்டாங்க. அப்புறம் சர்ச், குட்டி சர்ச்சா அந்த சர்ச்சை பெருசா கட்டிட்டாங்க பாருங்க, உள்ள அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்க சிக்கா இருக்காங்க, ஹேட்டிக்கு மெடிக்கல் ஃபீஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொல்லி ஒரு பெரிய இடத்த போய் கேட்டாங்க. அந்த லேண்ட் ஓனர் வந்து நிறைய டிமாண்ட் பண்ணார், ஆனா அவ்வளவு காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஸ்டோரியை சொன்ன உடனே அந்த லேண்ட் ஓனர் அவ்வளவு பெரிய லேண்டை 57 சென்ட்ஸ் கொடுத்துட்டார். கொடுத்து இன்னைக்கு பார்த்தா பிலடெல்பியாவில் டெம்பிள் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல், பெரிய மெடிக்கல் காலேஜ், பெரிய சேரிட்டி ஒர்க், ப்ரேயர் சென்டர், இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு ஒரு குட்டி ஹேட்டியுடைய விசுவாசம். சண்டே ஸ்கூலுக்கு போனா அந்த பாஸ்டர் அவளை இடத்த கழுவி உட்கார வச்சாங்க. அந்த விசுவாசத்துல வளர்ந்தா 7 வருஷம் தான் உயிரோட இருந்தா. ஓகே, ஒரு 2 வருஷம் தான் சர்ச்சுக்கே போனா. ஆனா இந்த குட்டி ஹேட்டியுடைய விசுவாசம் இன்னைக்கு எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. பெரிய டெம்பிள் யூனிவர்சிட்டி. அருமையான தம்பி தங்கச்சி, விசுவாசத்தில் வளர்றது ஓகே, சண்டே ஸ்கூல் ரொம்ப முக்கியம். நீ கத்துக்கிறது அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஹேட்டி ஓகே மேவாட் 7 வயசு இறந்து போயிட்டா, ஆனா இன்னைக்கும் அவளுடைய விசுவாசம், அவளுடைய விஷன், தரிசனம் இன்னைக்கு பெரிய டெம்பிள் யூனிவர்சிட்டி, ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மெடிக்கல் காலேஜ், அப்புறம் நிறைய சேரிட்டி ஒர்க்லாம் நடத்துறாங்க, பெரிய சர்ச். இன்னைக்கு பில்டிங்க்கு ஒரே காரணம் இந்த குட்டி பிள்ளை. நீ யோசிக்கலாம், நான் ஒரு குட்டி பிள்ளை, என்னால என்ன பண்ண முடியும்? ஆமா, நீயும் விசுவாசத்துல வளரும்போது என்ன பண்ண முடியும்? கடவுளோட பயங்கரமா பயன்படுத்த முடியும். பெற்றோரே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. உள்ள ஹேட்டியோடைய அம்மா அப்பா அவளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்ப சொன்னாங்க. டீச்சர்ஸ் அன்னைக்கு அவங்கள இடம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் நம்ம யாரையுமே என்ன பண்ண முடியாது, மட்டமா யோசிக்க முடியாது. அதான் மத்தேயு 18 ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறில் ஒருவரையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவருடைய தேவர்களை இப்போது அவனுடைய சமூகத்துல தரிசிக்கிறார்கள். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய விதத்துல நடத்து. சண்டே ஸ்கூல் டீச்சரே, பேரண்டே, பிள்ளைகளை நாம் எப்படி ட்ரீட் பண்றோம்? அற்பமா எண்ணாதபடிக்கு. 5 வயசு பிள்ளைதான், உனக்கு இடம் இல்லைன்னு அனுப்புனாங்க, ஆனா பாஸ்டர் உட்கார வச்சுட்டாரு. அந்த பாஸ்டர் அன்னைக்கு அவளை உட்கார வச்சாட்டா அவ இவ்வளவு பெரிய இம்பாக்டை கொண்டு இருக்க முடியாது. நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம மதிப்போட பார்க்கணும். அவங்களுக்குன்னு சொல்லி உள்ள இருக்கு நமக்கு தெரியாது. God has a plan. ஒவ்வொரு பிள்ளைங்க மேலேயும் கடவுள் திட்டம் வச்சிருக்கிறார். அதுக்கு நாம இவங்க விசுவாசத்துல வளர்றதுக்கு நாம என்ன செய்யறோம்? உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல அழகா சொல்றாரு, நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம். சொல்றாரு பாருங்க, இன்றுதான் உனக்கு கட்டளையிட்ட இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. கீப் த வேர்ட், கீப் த வேர்ட். அப்போ நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழி நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. கீப் த வேர்ட், பாஸ் த வேர்ட். நம்முடைய விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு பாஸ் பண்ணுவோம் வளர்றதுக்கு. அடுத்து பாருங்க, உங்கள் தேவனாய 17ஆம் வசனம், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்கள் கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை கொள்வீர்களாக. வாக் த வேர்ட். இந்த 3 தான் பிள்ளைகளுக்கு சொன்னேன். வாக் நாட், ஸ்டாண்ட் நாட், சிட் நாட். பெரியவங்க பெற்றோர் தான் நமக்கு. கீப் த வேர்ட், பாஸ் த வேர்ட், வாக் த வேர்ட். பிள்ளைகளை விசுவாசத்துல வளர்ப்போம். முடிச்சுட்டேன். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, இன்னைக்கு உலகம் முழுவதும் அகில உலக ஓய்வு நாள் பாடசாலை தினத்தை கொண்டாடுறாங்க. இந்த ஹோசூர் சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் நாங்களும் கொண்டாடுறோம். இன்னைக்கு இந்த பிள்ளைகளோடு பேசுவதற்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. அழகான சண்டே ஸ்கூல், அழகான டீச்சர்ஸ், சூப்பரண்டன்ட் எங்களுக்கு
எங்களுக்கு சில்ட்ரனுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு நல்ல அப்ரோச் பண்ணக்கூடிய நல்ல பாஸ்டர் எல்லாம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த விசுவாசத்தில் வளர்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த ஹேட்டிமே விளையாட்டு மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த விசுவாசத்தில் வளர்றதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய திருவசனமாகிய களங்கமில்லாத இந்த ஞானப்பான்மை வாஞ்சியா இருக்கத்தக்கதாய் இந்த பிள்ளைகள் வாழவும், பெற்றோராகிய நாங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த திருவசன ஞானப்பால பரிசுத்தமான பால ஊட்டி வளர்க்கக்கூடிய கிருபைகளையும் தாரும். உம்முடைய விசுவாசத்தில் இந்த பிள்ளைகள் வளர்ந்து ஆண்டவரே எங்க ஊர்ல இருந்து பல இடங்களுக்கு பல நாடுகளுக்கு அவங்க போகும்போதும் இந்த விசுவாசத்தை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சூப்பரா இருந்தது. Thank you uncle. இப்போ நம்ம சண்டே ஸ்கூல் சூப்பரண்டென்ட் ஸ்டெல்லா ஆன்ட்டி ஆண்டரிக்கை வாசிக்க போறாங்க. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. இம்மட்டும் நம்மை சுகத்தோடும் ஜீவனோடும் நடத்தி வந்த நம் பரமபிதாவுக்கு கோடான கோடி நன்றியை கூறி இந்த ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். கடந்த ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி வேர்ல்டு சண்டே ஸ்கூல் டே மிராக்கி என்ற தலைப்பில் பல போட்டிகள் நடத்தி மாணவர்களை ஊக்குவித்து பரிசு வழங்கினோம். டிசம்பர் 1ஆம் தேதி அட்வென்ட் சண்டே ஆக ஆசரிக்கப்பட்டு சண்டே ஸ்கூல் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அழகாகவும் பூ உலகிற்கு வந்த மைந்தரை பிள்ளைகள் போற்றி துதித்து ஆடி பாடி கொண்டாடினர். டிசம்பர் 8ஆம் தேதி ARRS சில்கில் நம் ஆண்டவரின் பிறப்பை பாடல் வழியாக ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை கொண்டு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி பல பாடல்களை பாடி மகிழ்வித்தோம். ஜனவரி 25ஆம் தேதி ஜாம் ஜீசஸ் அண்ட் மீ என்ற தலைப்பில் ஒன் டே சில்ட்ரன் ரிட்ரீட் அனுசரிக்கப்பட்டது. அண்டை மாநிலமான கர்நாடகாவிலும் இருந்து நம்மை சுற்றியுள்ள அனைத்து சபை பிள்ளைகளுமாக மொத்தம் 320 பிள்ளைகள் கலந்து கொண்டனர். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 2020 ஆகஸ்ட் மாதம் முதல் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஜூம் மூலமாக நடத்த தேவன் கிருபை செய்து வருகிறார். கொரோனா லாக்டவுன் நாட்களில் ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களுக்கு 50 நாட்கள் குவிஸ் நடத்தி வேதத்தை இன்னும் அறிய உதவி செய்தார். ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் அல்லாமல் லாக்டவுன் நாட்களில் ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். வரும் நாட்களில் விர்ச்சுவல் சண்டே ஸ்கூல் மூலமாக பிள்ளைகளை சந்தித்து போராட்டமான உலகில் வாழ வசனத்தையும் ஜெபத்தையும் எப்படி தரித்து கொள்வது என்பதை கற்றுத்தர முயற்சிக்கிறோம். இந்த காரியங்கள் சிறப்பாக நடைபெற எல்லா விதத்திலும் உறுதுணையாய் உதவி செய்த நமது ஆயர் ரெவரண்ட் சுதாகர் ஜோஷுவா ஐயாவுக்கும் சபை PC மக்களுக்கும் திருச்சபை மக்கள் இன்னும் ஆசிரியர்கள் மற்றும் மதியழகன் மற்றும் அன்பு பிள்ளைகளுக்கு நன்றி சொல்ல கடமை பெற்றுள்ளேன். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்ற வசனத்தின்படி இந்த ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய தேவன் அருள் புரிய வேண்டும். கர்த்தருக்கே எல்லா புகழும் மகிமையும் செலுத்தி இவ்வருட ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அர்ப்பணிப்பு ஜெபம். அன்பு பிதாவே, எங்கள் நல்ல வாழ்விற்காக நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக உறவுகளுக்காக நன்றி. இவை அனைத்தையும் நாங்கள் உமக்கு மகிமையாய் பயன்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வாழ உமக்கு பிரியமாய் நடக்க அர்ப்பணிக்கிறோம். பெற்றோர்களுக்கும் எங்களை வழி நடத்துபவர்களுக்கும் செவி கொடுத்து கீழ்ப்படிய தேவ ஆலோசனைக்கு முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களுக்காக நல்ல எதிர்காலத்திற்காக நன்றி. அதனை அடைய பூரண சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
இறுதி வரை நிலநிற்க உமது கிருபையை நம்பி இருக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்மிட அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணப்ப ஜெபம். ஜெபம் கேட்கும் எங்கள் நல்ல பிதாவே, எங்களுக்காகவும் எங்கள் தேசத்திற்காகவும் உம் சமூகத்தில் மன்றாடுகிறோம். நீர் மிகுந்த கிருபையும் இரக்கமும் உள்ளவர். எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் உறவுகளுக்காக, எங்கள் நட்புகளுக்காக உம் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரது வாழ்விலும் உள்ள காயங்கள், நோய்கள், பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பாரங்கள் மாற வேண்டுகிறோம். நிம்மதி இல்லாமல் தவிக்கும் மக்களுக்கு சமாதானத்தை தாரும். எங்கள் தேசத்தின் நிலைமைகள் மாறட்டும். கொள்ளை நோய்கள் நீங்க மன்றாடுகிறோம். பொருளாதார வீழ்ச்சி மாற வேண்டுகிறோம். எங்கள் குடும்பம், திருச்சபை சார்ந்த அனைவரும் சுகமாயிருக்க வேண்டுகிறோம். சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்பட மன்றாடுகிறோம். எங்கள் தேசத்தில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். பாவ சாபங்கள் நீங்கி எங்கள் தேசம் க்ஷேமம் அடைய இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பொதுவான ஜெபம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பிள்ளைகள் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதியும். எங்கள் ஆயர் மற்றும் திருச்சபை மக்களை பாதுகாத்து கொள்ளும். இந்த கஷ்டமான நாட்களில் மக்களுக்காக தொடர்ந்து போராடி வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அனைத்து முன்கள பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் பிரதமர் மிஸ்டர் நரேந்திர மோடி, ஜனாதிபதி மிஸ்டர் ராம்நாத் கோவிந்த், முதல்வர்கள் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, மிஸ்டர் ஓம் பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அனைத்து நிர்வாக அதிகாரிகளுக்கு பாதுகாப்பும் விசேஷ ஞானமும் கிடைக்க ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பை தாரும். இந்த நாட்களிலும் அயராது பாடங்களை நடத்தும் ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மக்கள் மனம் திரும்ப மன்றாடுகிறோம். தேசத்தின் பரவி வரும் வைரஸ் நோய்கள் இல்லாமல் போக ஜெபிக்கிறோம். மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீண்டு வர ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், இரட்சியும். எங்கள் திருச்சபை குடும்பத்தை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த நாட்களிலும் எங்களோடு கூட ஜெபத்தில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இவை அனைத்தையும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். சிறு பிள்ளைகளைப் போல் மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு வித்தியாசமான தகுதியை நீர் ஏற்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு சிறு பிள்ளைகளைப் போல் மாற வேண்டும் என்கிற ஒரு புதிய சிந்தனையை பகிர்ந்து தந்து, நல்ல பிதாவே, மனிதர்கள் சிந்திக்கும்படியாக பிள்ளைகளை நீர் ஒரு நல்ல முன் உதாரணமாக வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட இந்த சிறப்பான ஆராதனையிலே, வழிபாட்டிலே பங்கு பெற எங்களுக்கு நீர் வாய்ப்பை அளித்திருக்கிறீர். இந்த அருமையான சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்திலே நீர் கொடுத்திருக்கிற அநேக சிறு பிள்ளைகளுக்காக நன்றி. உலகமெங்கும் நீர் ஸ்தாபித்திருக்கிற சண்டே ஸ்கூல் மூவ்மெண்ட்டுக்காக, ஓய்வு நாள் பள்ளிக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஓய்வு நாள் பள்ளியிலே அநேக பிள்ளைகள் உலகமெங்கும் பாடல்களை கற்றுக்கொள்ள, திருவசனத்தை வாசிக்க, ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அவர்கள் முன்னேற நீரே சுவாமி இதை முதலாவது பள்ளியாக வைத்திருக்கிறீர். இந்த ஆண்டிலும் கூட நர்ச்சரிங் இன் ஃபெய்த், விசுவாசத்திலே வளருவது என்கிற இந்த தலைப்பிலே நாங்கள் புதிய மன்னாவை பெற்றுக்கொள்ள நீ தந்த வாய்ப்புக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட இந்த சிறப்பான வழிபாட்டிலே பங்கு பெற்று வருகின்ற அனைத்து சிறு பிள்ளைகளுக்காக, அவருடைய பெற்றோர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற தாளந்துகளுக்காக நன்றி. இந்த வழிபாட்டிலே உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசாவும் ஐக்கியம் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த திருச்சபையின் அனைத்து சிறு பிள்ளைகளோடும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவரோடு கூட இன்னும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.